செய்கிறதா செஞ்சேன், கொஞ்சம் ஜாஸ்தியாகவே செஞ்சுருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலு. கடைசியில் ஒரே பீஸ் டேஸ்ட் பண்ணலை அப்படின்னு வாயில் வச்சு நான் பகுதி பீஸு சாப்பிட்டு முடிச்சிருவணும் அப்படிங்கிற ஒரு டென்ஷன்லேயே கொஞ்சம் தள்ளி வச்சுட்டுங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருந்தது. பண்ணுறதுக்காக 1.5 கப்பு பால் ஊற்றிருக்கிறேன். இப்போ நான் ஃப்ளேம் ஆன் பண்ணது கிடையாது. கூடவே 1/2 கப் பால் பொடி போட்டு தேவைக்கேற்ற மாதிரி இனிப்புக்கு மில்க் மேடு தான் ஊற்றிக்கிறேன். உங்களுக்கு சக்கரை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ளேம் ஆன் பண்ணி கொஞ்சமாக ஏலக்காய் பொடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கினாங்க. சுகர் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா பால் கொதிச்சு வரும். கொதிச்சு வந்ததுக்கப்புறமா நம்ம இந்த சைனா கிராஸ் போட்டுக்கலாம். சைனா கிராஸ் போட்டதுக்கப்புறமா ரொம்ப நேரம் கொதிக்க விடணும்னு அவசியம் கிடையாதுங்க. மெல்ட் ஆன மட்டுமே போதும். ஒரு வடிகட்டி வச்சு இது ஊற்றி எடுத்துக்கலாம். 1/2 ஹவருக்கு செட் ஆகிறதுக்கு வச்சதுக்கப்புறமா நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக செட் ஆகிருக்கும். இப்போ நமக்கு எந்த ஷேப்பில் வேணாலும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறமா ஒரே பீஸ் தாங்க வாயில் போடலாம். அப்படி எப்படி டேஸ்ட் இருக்குது அப்படிங்கிற பார்க்குறதுக்கு வேண்டி ஒரு பீஸ் தாங்க வாயில் போட்டேன். அதில் 5-6 பீஸ் எனக்கே தெரியாமல் உள்ளே போயிடுச்சு. அப்போ தான் இல்லைடா கண்ட்ரோல் பண்ணியே ஆகணும், பசங்க வந்தால் இந்த 5-6 பீஸ் நீங்களே சாப்பிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வந்துடும் அப்படின்னால கண்ட்ரோல் பண்ணி அந்த பிறகு வச்சுட்டேன். கண்டிப்பாக நீங்களுமே மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணிடுங்க. ஆனால் பண்ணும்போது கொஞ்சம் ஜாஸ்தியாகவே பண்ணிடுங்க. என்னி மாதிரி ஃபீல் பண்ண வேண்டாம். ஏன்னா அந்த அளவுக்கு பர்ஃபெக்டான ஒரு டேஸ்ட்டு. மில்க் புட்டி கொஞ்சமாக ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணி எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். அதுவும் பசங்களுக்கு மட்டும் கொடுத்து பாருங்கள். அப்போ தெரியும் இதோட ரிசல்ட் எந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருந்ததுன்னு.